ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு ஆடியோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஒரு புதிய யூடியூபராக இருந்தால் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நல்ல மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ நாய்ஸ் ரிமூவல் மைக்லாம் வாங்க முடியாது. ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏஐ பேஸ்டான ஒரு சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நாய்ஸ் அந்த பேக்ரவுண்ட் நாய்ஸை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம். இப்போ வந்து அது என்ன டூல் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஆம், அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கூகுள் போயிடுங்க. கூகுள் போயிட்டு அடோப் பாட்காஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதை டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு அடோப் பாட்காஸ்ட்னு வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஏஐ ஆடியோ ரெக்கார்டிங் அண்ட் எடிட்டிங்னு இருக்கு இல்லையா? ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சைன்இன் கேட்கும். சைன்இன் ஒன்று கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டு ஆல்ரெடி நீங்கள் வந்து அடோப் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா அடோப் அக்கௌண்ட்டை கொடுத்து இல்லை ஒன்று அக்கௌண்ட் வேணால் நீங்கள் க்ரியேட் பண்ணிவிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும் உங்களுடைய இமெயில்ஸ் கொடுக்கலாம். இல்லை உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட்டை வச்சு லாகின் பண்ணிக்கலாம்னா இங்கே கண்டினியூ வித் கூகுள்னு இருக்கு இல்லையா? ஸோ அது கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. சைன்இன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த இமெயில் அட்ரஸ் வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அந்த இமெயில் வந்து எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக நான் தமிழ் டெக் கைடர் ஐடி யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னா கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததும் இப்போ அந்த அடோப் பாட்காஸ்ட்னுடைய சைட் வந்து ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது, டேட் ஆஃப் மந்த் கேட்குது. நம்ம ஜஸ்ட் கொடுத்துட்றேன். கிரியேட் அன் அக்கௌண்ட் கொடுத்துட்டு இப்போ அந்த பாட்காஸ்ட்னுடைய மெயின் அதாவது நம்ம வாய்ஸ் பண்ணுறோம் இல்லையா? அந்த பேஜுக்கு வந்துடுச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஆடியோ வந்து ஆல்ரெடி பேசி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஆடியோ வந்து உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்போ பாருங்கள் அந்த வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த வாய்ஸ் வந்து ப்ளே ஆகும் பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்கு வந்து அடோப் பாட்காஸ்ட்டுக்கு போய்ட்டோம். பாட்காஸ்ட் போய்ட்டு என்ஹான்ஸ் ஸ்பீச்னு இருக்கு இல்லையா? அதை வந்து கிளிக் பண்ணிக்க. கோ டு என்ஹான்ஸ் ஸ்பீச்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வந்துடும். க்ளீன் அப் ஆடியோ ஃபார் ஃப்ரீ வித் அடோப் பாட்காஸ்ட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி முடிக்கலாம். இங்கே வந்து கண்டிஷன்ஸ் இருக்குது. ஆடியோ ஃபைலிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ஃபைல் மட்டும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். வீடியோ ஃபைல்ஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி மேக்ஸிமம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ் தான் இருக்கணும் அந்த ஆடியோ. அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஃபைல் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 MB. அதே மாதிரி டெய்லி நீங்கள் வந்து 1 ஹவர் வந்து ஃப்ரீ லிமிட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்காக அவங்க கொடுத்துருக்கிற கண்டிஷன்ஸு. இப்போ வந்து நான் ஃபைலை வந்து சூஸ் பண்ணிடுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய டெஸ்க்டாப்பில் வந்து அந்த ஃபைல் வச்சுருக்கேன். அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்ச நேரம் வந்து டைம் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா அப்லோடிங்க்கு வந்து உங்களுடைய பேஸ்டான இன்டர்நெட்டை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபைல் வந்து அப்லோட் ஆகிடும். மெயின் வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய சப்ஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு இதை ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ண சொல்லி கேட்கும் ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு ஒரு இமெயில் ஐடி மறுபடியும் புது இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குற பிளான் இருந்தால் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் செக் பண்ணதில்லை. ஒரு 700 மந்த்துக்கு 700 வருது. இதே வந்து இயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7000 அப்படின்ற மாதிரி வருது. ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு யூடியூப் ரைட்டிங் அப்படின்னா நீங்கள் ஃபியூச்சர் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணுறது தான் நமக்கு நல்லது. ஸோ இப்போ வந்து நான் இப்போ டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த என்ஹான்ஸ் ஸ்பீச்சை இதை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ ப்ளே பண்ண அப்படின்னா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு கர்வம் அழிவை தரும் அப்படின்ற ஒரு கதையை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஸ்பீச்சை நான் எனேபிள் பண்ணுறேன். ஏஐ வந்து ஏஐ பேக்எண்டில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாய்ஸை பற்றி பார்க்கலாம். அதாவது ஒரு அரண்மனை சமையலறையில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பானை இருக்குது. ஒரு பானை வந்து பார்த்தீங்கன்னா இரும்பால் செய்யப்பட்டது. மற்றொன்று வந்து மண்ணால் செய்யப்பட்டது. 2ம் ஒரே அறையில் தான் அருகருகே வச்சுருக்காங்க. ஆனால் இரும்பு பானை வந்து பார்த்தீங்கன்னா கர்வம் பிடிச்சதா இருக்குது. மண் பானைக்கு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாய்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தோடைய நாய்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடு இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைல் வந்து இங்கே டவுன்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மறுபடியும் நீங்கள் வந்து வேறு ஒரு ஃபைலை பண்ணோம் அப்படின்னா அப்லோட் அனதர் அப்படின்றத கொடுத்து மறுபடியும் இன்னொரு ஃபைல் ஆடியோ ஃபைலை வந்து நம்ம இப்படி வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டி விட்டுக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ-ஷாப்பிங். பைமோட்டோ இ-ஷாப்பிங்ன்றது யாரும் இல்லைங்க. நமக்கு வந்து ஃப்ளிப்கார்ட், அமேசான் இப்போ இது மாதிரி இ-காமர்ஸ் சைட் இருக்கு இல்லையா? ஸோ அது மாதிரி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. பெஸ்ட் குவாலிட்டி பெஸ்ட் சர்வீஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நீங்களும் வாங்கி பார்த்துட்டு உங்களுடைய
ரிவ்யூவை கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்.